வணக்கம், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியானது. பச்சைப்பயிறு க்ரீன் கிராம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு மிக்சட் ரைஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு நார்மல், நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கல, நார்மல் நம்ம என்ன சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா அது ஊற வச்சுருக்கேன். அது அப்புறமா தேவையான வெஜிடபிள்ஸ், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி. அப்புறமா நான் முதல் நாளைக்கே பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டேன். அது ஒரு கப்பு, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் ஸ்பைசஸ்ஸு, அப்புறமா பீன்ஸு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, சௌ கேரட்டு, இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். வேணும்னா காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், நெய் ஒரு 2 ஸ்பூனும், எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனும் எடுத்துட்டுருக்கேன். இதுதான் இதுக்கு வேண்டியது. தேவையான உப்பு. ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டாச்சு. கடாயில் டைரெக்டாக குக்கர்லேயே வச்சுருவோம். எண்ணெய் விட்டாச்சு. இப்போ எண்ணெயும் எடுத்து வச்சுருக்க நெய்யும் அதில் விட்டாச்சு. சூடான அப்புறமா நம்ம அந்த ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் இருக்குது இல்லையா, அந்த ஜீரகமும் போட்டுட்டு, ஜீரகம் பொரிஞ்ச அப்புறமா அந்த நம்ம 2 பச்சை மிளகாய் கீரி தான் போட்டிருக்கேன், அதிகம் காரம் வேண்டாம். அப்புறம் பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கொஞ்சம் இஞ்சி, 4 பல் பூண்டு வேண்டாதவ ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், நமக்கு எவ்வளோ தேவையானதோ நம்ம அது மாதிரி, நான் இன்றைக்கி சின்ன ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேனால அது குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு பெரிய சைஸில் தக்காளி, அப்புறமா தேவையான எல்லா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையெல்லாம் போட்டு நல்லா அது ஒரு ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வதக்கிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு கப்பு பயிறு, ஊற வச்ச பயிறு, அதையும் இந்த பச்சை பயிறு அதையும் இதில் போட்டுட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, தனியாப்பொடி, காரப்பொடி, ரெட் சில்லி பவுடர், இது அதாவது நம்ம அவளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். காரம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். தனியா பவுடர் 1/2 ஸ்பூன், எல்லாம் அந்த பொடிகள் எல்லாம் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணியில் அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு தடவை களைஞ்சிட்டு நான் அதை தண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு கப்பு நான் பாயில்டு ரைஸ் தான், சாப்பாடு நார்மல் நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் 2லேருந்து 3 விசில் வரும்படியாக வேக வச்சு எடுத்தாச்சுன்னா, கடைசியில் இதில் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுருவோம். நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறமா அந்த குக்கரை நம்ம மூடி வச்சு வெயிட்டும் போட்டு 2லேருந்து 3 விசில் கொதி வந்த அப்புறமா குக்கரை மூடிடலாம். ஒரு கொதி வரணும். கொதி வந்துட்டு கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நம்ம தூவிட்டு அது நம்ம கடைசியில் அந்த குக்கரை மூடிட்டு ஒரு வெயிட்டும் போட்டுட்டு 2லேருந்து 3 விசில் வர முடியாது எடுத்தாச்சுன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு ரைஸ், மிக்சட் ரைஸ் தயாராக. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. லஞ்ச் ரெசிபியாகவும் கொடுக்கலாம், கெஸ்ட்டு வந்தாலும் நமக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.